எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி கணபதி பூஜையை பற்றி தான் நம்ம பார்ப்போம். அதாவது உங்களுக்கு எப்படி சொல்லலாம், இப்போ கணபதியில் வந்து ஏகப்பட்ட பூஜை முறைகள் இருக்குது. அதாவது மகா கணபதி, சித்தி கணபதி, சக்தி கணபதி, உச்சிஷ்ட கணபதி, பஞ்சாட்சர கணபதி, ரத்த கணபதி, அது மாதிரி ஏகப்பட்ட கணபதி பூஜையே நிறைய இருக்குது. நம்ம இந்த வெறுமனையாக கணபதி பூஜையை நம்ம எடுத்து அஷ்டகடமங்களும் செய்யலாம். அதே மாதிரி கணபதி பூஜைலாம் நிறைய இருக்குது. நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி கணபதி. இதனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த பூஜையை நீங்கள் சித்தி எடுத்து 48 நாள் ஒரு மண்டலம் நீங்கள் பூஜை பண்ணணும். ஒரு மண்டலம் நீங்கள் பூஜையை முடிச்சிட்டீங்க அப்படின்னா, சித்து உங்களுக்கு ஆயிட்டு அப்படின்னா, தனம் தானியம் பணங்காசு வந்து உங்களை தேடி வரும். அதாவது நம்ம தனித்தனியாக ஒரு பூஜை பண்ணி நமக்கு பைசா வர்றதுக்கு அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு மாந்திரவாதியாக இருக்கலாம், சாதாரண ஒரு ஆளாக இருக்கலாம். அப்போ நீங்கள் வந்து இப்போ நமக்கு ஒரு பூஜை நம்ம பண்ணுறோம், நம்ம இருக்க இடத்துக்கு ஒரு பூஜை பண்ணுதோம், ஒரு குடுவை ரெடி பண்ணுதோம், அப்படி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணலாம். ஆனால் அந்த ஒரு பூஜை நம்ம முடிச்சிட்டோன்னா நம்மளை தேடி எல்லாமே வரும். தனம் தானியம் பணம் காசு எல்லாமே நமக்கு நம்ம இருக்க இடத்துல லக்ஷ்மி கடாட்சி எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல போனாலும் சரி, இப்போது நீங்கள் இந்த பூஜையை வந்து ஒரு ஊரில் வச்சு பண்ணுறீங்க, இல்லை வெளியூருக்கு போனீங்கனாலும் அந்த இடத்துல நீங்கள் இருக்க இடத்துல உங்களுக்கு பணம் காசு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அளவு பவரான பூஜை இது வந்து உங்களுக்கு ஒரு ஈஸியாக எப்படி சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி பூஜை, குபேர பூஜை, குபேரன் பூஜை, இந்த 2 பூஜை நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு பணம் காசு நிறைய வரும். ஆனால் இந்த ஒரு பூஜை, அந்த லக்ஷ்மி கணபதி ஒரு பூஜை முடிக்கிறதுனால நமக்கு வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி, அஷ்டலட்சுமி, குபேரன் 3 பூஜையும் நமக்கு வசியமான மாதிரி ஆகும். 3 உபாசனை இந்த ஒரே பூஜையில் முடிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ இதான பூஜை. இந்த பூஜை வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிலை மாதிரி வச்சு நம்ம வழிபடணும். இப்போ இதுக்கு வந்து நமக்கு அதுக்குன்னு சிலைன்னு வந்து நமக்கு பெரிய சிலையாக வைக்கணும், 10,000 5,000 10,000க்கு வைக்கணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. ஒரு நார்மலான சிலை வாங்கி அதுக்கு வந்து கொடுக்கணும், அதுக்கு வந்து உயிர் கொடுக்கணும். அந்த சிலைக்கு வந்து இப்போ விநாயகர் சிலை நமக்கு லட்சுமி சிலை இருக்குன்னா தனித்தனியாக 2க்கும் பூஜை பண்ணி அது ஒரே சிலையாக தான் இருக்கும். அது ஒரே சிலையில் தனித்தனியாக முதல்ல விநாயகருக்கு பூஜை, லட்சுமிக்கு பூஜை பண்ணி திருப்பி 2க்கும் சேர்த்தாலும் நம்ம பூஜை பண்ணி அதுக்கு உயிர், அந்த சிலைக்கு வந்து நமக்கு ஒரு உயிர் கொடுத்து தான் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். இதுக்கு வந்து நாங்கள் சிலை வந்து உங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இதை நீங்கள் செய்ய முடியாது. அதை வாங்கி அதுக்கு படையல் போட்டு அதே கொஞ்சம் ஒரு 3 நாளுக்கு மேலே அதுக்கு ஒரு வேலை இருக்கும். இந்த பூஜையை முடிச்சுட்டு நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய வேலை எப்படின்னா, நீங்கள் 48 நாள் பூஜை பண்ணணும். காலையிலையும் சாயங்காலமும் 1008 உரு நீங்கள் போடணும். காலையில் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு 1008 உரு போட்டணும். அதே மாதிரி சாயங்காலம் ஒரு 6 மணி 7 மணிக்கு நீங்கள் உட்காந்து உரு போட்டணும். நீங்கள் 48 நாள் முடித்து உங்களுக்கு சித்தி ஆகிட்டு அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த பணங்காசு வர்றதுக்குன்னு எந்த பூஜை நீங்கள் பண்ணவே வேண்டாம். உங்களுக்கு அவ்வளோ பணங்காசு உங்களுக்கு வந்து வரும். இது வந்து அவ்வளோ ஒரு பவரான பூஜை. இதை செஞ்சு நல்லபடியாக, அதாவது இதோட பலனை வந்து பார்த்ததுனால தான் நானே உங்ககிட்ட சொல்கிறேன். இதை வந்து அது மாதிரி இந்த பூஜை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் யாரும் வெளியே வந்து சொல்ல மாட்டாங்க. இது வந்து ஏன்னா இதை சொன்னாங்கன்னா, இந்த ஒரு பூஜையிலே இவ்வளவு விஷயம் நமக்கு சித்தியாகும்போது இதை வெளியே சொல்லாமல் தனித்தனியாக உங்களுக்கு உபாசனை கொடுப்பாங்க. மகாலட்சுமி உபாசனை எடு, குபேர உபாசனை எடுத்து பண்ணு அப்படிம்பாங்க. இது ஒன்றுலேயே நமக்கு எல்லாமே அடங்கிடும் இந்த லட்சுமி கணபதி பூஜையிலேயே. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சிலை ரெடி பண்ணி கொடுப்பேன். இந்த சிலையை வந்து நீங்கள் கிழக்க பார்க்க நீங்கள் வைக்கணும். கிழக்கு முகமாக சிலையை வச்சு நீங்கள் வடக்கு முகமாக உட்காரணும். உட்கார்ந்தா நீங்கள் பூஜை பண்ணணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சிகப்பு ஆடை இல்லாட்டி பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஆடை, இது 2 தான் நீங்கள் உடுத்து நீங்கள் கீழே விரிக்கிற ஆசனமும் சிவப்பு கலர் இல்லாட்டி மஞ்சள் கலர் தான் வந்து இருக்கணும். இதுக்கு நீங்கள் படையல், இந்த பூஜைக்கு நீங்கள் படையல்னு பார்த்தீங்கன்னா, வெத்தலை பாக்கு, ஒரு 2 தேங்காய் உடைச்சி வைக்கணும், கற்கண்டு, சக்கரை பொங்கல், அவல் பொடிக்கடலை, இதை மட்டும் நீங்கள் வச்சு நீங்கள் வந்து படையல் வந்து போட்டு நீங்கள் ஆரம்பிச்சிடலாம். இந்த பூஜை பண்ணும்போது எப்படின்னா, நீங்கள் வந்து டெய்லி ஒரு தாமரைப்பூ வாங்கணும். அதாவது ஒரு நாளைக்கு 1 வாங்கினா போதும். அந்த 1 வாங்கிட்டு இந்த பூஜை நீங்கள் ஆரம்பிக்கும் போது வலது கையில் இந்த தாமரைப்பூவை நீங்கள் வச்சுக்கிடணும். வச்சுட்டு நீங்கள் 1008 உரு நீங்கள் போடணும். உரு போட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த தாமரை பூவை எடுத்து அந்த சிலை முன்னாடி நீங்கள் வச்சிடணும். பூஜையை முடித்த உடனே இப்போ ஒரு நாளைக்கு உங்களுக்கு 2 பூ தேவைப்படும். காலையில் நீங்கள் ஒரு பூஜை பண்ணும்போது எடுத்து வச்சிடணும். அதே மாதிரி நீங்கள் சாயங்காலம் நீங்கள் பூஜையில் உட்காரும்போது காலையில் வச்ச பழைய பூவை எடுத்து விட வச்சுட்டு அதே மாதிரி ஒரு தாமரை பூவை நீங்கள் கையில் பூஜை பண்ணி நீங்கள் வைக்கணும். அப்படி உங்களுக்கு வந்து எனக்கு 2 படையல் போட முடியலை, அதாவது ஒரு படையல் தான் என்னால் போட முடியும், ஒரு நேரம் தான் போட முடியும், நீங்கள் காலையில் போட்ட படையலை வச்சு நீங்கள் சாயங்காலம் பூஜை பண்ணிக்கிடலாம். ஆனால் 2 வேலையும் நீங்கள் தனித்தனியாக படையல் போட்டிங்கன்னா அந்தளவு நமக்கு பலன் அதிகமாக இருக்கும். அது உங்களுக்கு எப்படி சொல்ல, இந்த பூஜை முடிச்சிட்டிங்கன்னா
ஒரு செல்வந்தர் வாழ்க்கை, ஒரு பணக்காரங்க வாழ்க்கை வந்து நம்ம வாழலாம். அந்த மாதிரி நமக்கு இருக்கும். இப்போ இது வந்து எப்படின்னா, நமக்கு எப்படி பைசா வரணும்னு நினைப்போம். ஒவ்வொரு ஒரு இடத்துல நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, நமக்கு இந்த பூஜை எடுத்து அதில் நமக்கு மேலும் மேலும் வளர்ந்து நமக்கு பைசா வர வைக்கும். அதே மாதிரி மாந்திரிக தொழிலில் இருக்கவங்க வந்து இந்த பூஜை எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இப்போ தனதானியம் வந்து அவங்களை தேடி ஆட்கள் நிறைய வருவாங்க. அவங்களுக்கு எல்லாமே இப்போ நம்ம ஒரு விஷயம் செஞ்சு கொடுத்து நடந்தால் தான் நம்மளை தேடி ஆட்கள் வருவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு எல்லாமே நீங்கள் உங்களை ஆட்கள் தேடி வருவாங்க. உங்களுக்கு எல்லாமே நடக்கும். அது பணம் காசு எல்லாமே உங்களுக்கு நல்லதாக இருக்கும். ரொம்ப அதாவது எப்படி சொல்ல அப்படின்னா, ரொம்ப ஒரு பவரான பூஜை இது வந்து. இந்த ஒரே பூஜையிலேயே லக்ஷ்மி, குபேரன், நம்ம கணபதி 3 நம்ம வந்து இதில் வசியம் பண்ணிடலாம். அந்த ஒத்த பூஜையில் அவ்வளோ பவரான பூஜை இது வந்து. இதுக்கு வந்து நீங்கள் எங்ககிட்ட எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் செலவு ரெடி பண்ணி அதுக்கு உண்டான தனியாக மை உண்டு, விநாயகர் மை. அதை எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துட்டு எப்படி பூஜை பண்ணணும் எல்லாமே நான் சொல்லிடுவேன். நீங்கள் தேவைப்படுறவங்க எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக என்னன்னு நான் சொல்லிடுவேன். அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சும்மா நம்ம நெட்டில் பார்த்துட்டு நானே எந்திரம் வரைகிறேன், அது வரமாட்டுக்கு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. இந்த எந்திரம் வந்து நான் அந்த ஒருத்தவங்க வீடியோ போட்டிருந்தாங்க, அதை பார்த்து நான் எந்திரம் வரைஞ்சேன், பூஜை பண்ணுதேன், எனக்கு சித்தி ஆகலை அப்படிம்பாங்க. ஆனால் உங்களுக்கு எப்படி உள்ளதை சொல்லணும் எப்படின்னா, நீங்கள் எந்த எந்திரம் வரைஞ்சாலும் சரி அதுக்கு உண்டான மை வந்து கண்டிப்பாக வைக்கணும். அப்போ தான் அது வேலை பார்க்கும். மை வைக்காமலே நம்ம பூஜை பண்ணலாம். ஆனால் எப்படின்னா, அந்த மை வச்சோன்னா அதுக்கு உண்டான பவர் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் மை வச்சு ஒரு பூஜை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த 48 நாளாக ஒரு மண்டலமாக கண்டிப்பாக உங்களுக்கு சித்தி ஆயிரும். அதுக்கு தான் மை மெயினாக வைக்கிறது. அது சில எந்திரத்துக்கு மை வைக்கிற மாதிரி இருக்கும். மையிலும் ஏகப்பட்ட மை இருக்குது. இப்போ சர்வதேவதா வசிய மை இருக்கும், காளி படிக்க காளி வசிய மை இருக்கும், பகவதி அம்மனுக்கா பகவதி வசிய மை. தனித்தனியாக ஒரு மைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வைக்கணும். அதே மாதிரி சில எந்திரத்துக்கு ஐங்காயம் பூசுகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வைக்கிறதுனால அந்த எந்திரத்துக்கு பவர் ஜாஸ்தியாகும், நமக்கு சீக்கிரமாக சித்தி ஆகும். அதுக்கு தான் அந்த மை எல்லாமே வைக்கிறது. அதே மாதிரி இப்போ ஒரு எந்திரம் நம்ம வரைதோம் அப்படின்னா அந்த எந்திரத்தை வந்து நம்மளை சுத்தி பண்ணணும். அதாவது அதுக்குள்ள சாப நிவர்த்தி பூஜைலாம் பண்ணி அதுக்கு பவர் ஒரு பிராண பிரதிஷ்டை பூஜைலாம் பண்ணணும். நிறைய பேர் இது எதுவுமே பண்ணாமல் அதே மாதிரி நிறைய பேத்துக்கு நிறைய எந்திரத்தை செப்பு தகடுலேயே வரைவாங்க. நான் எப்படி பார்த்தா செப்பு தகடு வந்து எதுக்கு ஒரு குறிப்பிட்டதுக்கு தான் செப்பு தகடு பயன்படுத்தணும். அதோட காரி சித்தி தகடில் பயன்படுத்தணும், அது கொஞ்சம் பவர் குடிக்கும். சில சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. இது தெரியாமல் நிறைய பேர் வீட்டிலேயே நான் பூஜை பண்ணுதேன் அப்படின்ட்டு பண்ணி அவங்களுக்கு நாளும் வேஸ்ட் ஆகும். ஒரு இது மேலே இருக்க நம்பிக்கை அவங்களுக்கு போயிடும். இப்போ இது எல்லாமே சும்மா தான் போகல, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு பூஜை பண்ணுதோம் எதுவுமே நடக்கலை அப்படின்ட்டு. அது மாதிரி நீங்கள் எந்த பூஜை பண்ணாலும் குருவோட ஒரு இது இல்லாமல் நீங்கள் பண்ணவே கூடாது. இப்போ நாங்களே இருக்கோம், எங்களுக்குமே எல்லா விஷயமும் நாங்கள் தெரிஞ்சாலுமே எங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பாங்க. இருந்தாலுமே நாங்கள் ஒரு பூஜை பண்ணோன்னா எங்கள் குருக்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் நாங்கள் பண்ணுவோம். குரு நான் அந்த பூஜை பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அவரு அங்கே நாங்கள் நேரில் போக முடியாட்டினாலும் அந்த பூஜை எல்லாமே எங்களுக்கு தெரியும் எப்படி பண்ணுது. இப்போ நாங்கள் வந்து ஏகப்பட்ட விஷயத்தை நாங்கள் கையில் வச்சுருப்போம். இப்போ புதுசாக ஒரு சித்து நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னா அப்போ நான் எடுக்கும்போது நான் வந்து எங்கள் குருக்கிட்ட சொல்லாமலே நான் வந்து எடுக்கலாம். ஆனால் நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம். எங்கள் குருக்கு ஃபோன் பண்ணி நான் அந்த சித்து எடுக்க போகிறேன், இந்த நாளில் எடுக்க போகிறேங்கும் போது அவர் அங்கேருந்து ஆசீர்வதிப்பார். கண்டிப்பாக எடு, நல்லபடியாக நடக்கும் அப்படிம்பாரு. அப்படி தான் நம்ம பண்ணோம். நிறைய பேர் இப்போ அது ஒரு எப்படி சொன்னால் ஒரு முறை இல்லாமல் நிறைய பேர் வந்து பண்ணுதாங்க. அதனால இது நீங்கள் அப்படி இது பண்ண வேண்டாம். இந்த பூஜை வந்து நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அது உங்களுக்கு சில மாதிரி வச்சு தான் ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு நீங்கள் வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள். நான் எப்படி என்ன பண்ணணும் எல்லாம் உங்களுக்கு நான் ரெடி பண்ணி நான் கொடுத்துருவேன். நீங்கள் 48 நாள் பூஜையை முடித்து நல்லபடியாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு அந்த அளவுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி தனம், தானியம், பணம், காசு எல்லாம் ஆகர்ஷணம் ஆகி நீங்கள் செல்வந்தரான வாழ்க்கையை வந்து நீங்கள் வாழ்வீங்க. அது அந்த அளவுக்கு இது வேலை பார்க்கும். உங்களுக்கு வேணுங்கவங்க கண்டிப்பாக நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்கேன். நன்றி.